மேல்கோட்டை எனப்படும் திருநாராயணபுரம் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் மண்டையா மாவட்டம் பாண்டவபுரம் தாலுக்காவில் அமைந்துள்ளது. பாண்டவபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர், மண்டையாவிலிருந்து 25 கிலோமீட்டர், பெங்களூரிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில், கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் அமைந்தருளி இருக்கின்ற அற்புதமான திருத்தலம் திருநாராயணபுரம். வைணவ திருத்தலங்களில் போற்றத்தக்க திருத்தலம் திருநாராயணபுரம். மேல்கோட்டை என போற்றப்படுகின்ற திருநாராயணபுரத்தில் அமைந்தருளும் அற்புதமான உற்சவங்களில் அகிலம் போற்றத்தக்கதாக அருள்பாலித்தருள்கின்ற மகோற்சவம் வைரமுடி சேவை. பகவானுக்கான வைரமுடி சேவைக்கான அனைத்து உபகரணங்களும் மாண்டியா எனப்படும் மண்டையாவிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்படுகின்றது. திருநாராயணபுரத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் அமைந்தருளுகின்றன. அவற்றுள் அதிகமாக போற்றப்படுவது கொட்டார உற்சவம், அங்கமணி உற்சவம், ரத சப்தமி, புனர்வசு உற்சவம், வைரமுடி பிரம்மோற்சவம். வைரமுடி பிரம்மோற்சவத்தை பக்தர்கள் தரிசித்து பேறு பெற வேண்டும் என்ற காரணத்தினால் பகவானுக்குரிய வைரமுடி வருகின்ற வழிதோறும் பக்தர்கள் ஒருங்கே கூடி அதற்கு பூஜை செய்து புனர்வாழ்வு பெறுகின்றனர். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ. மேல்கோட்டை என்று போற்றப்படுகின்ற திருநாராயணபுரத்தில் அமைந்தருளி பிரம்மோற்சவத்தில் கருடோற்சவம். இந்த உற்சவமே வைரமுடி பிரம்மோற்சவமாக, வைரமுடி சேவையாக காலங்காலமாக கருதப்பட்டு வருகின்றது. வைரமுடியின் வரலாற்றினை மனதில் பதித்துக் கொள்வோமா. ஒரு முறை எம்பெருமான் ஸ்ரீவைகுந்தத்தில் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது பக்தன் பிரகலாதனின் மகன் விரோசனன் அவரது கிரீடத்தை அபகரித்து பாதாளத்தில் ஒளித்து வைத்து விட்டான். அதனை மீட்க பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற கருடாழ்வார் பாதாளம் சென்று அவனை வென்று அதனை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது வழியில் பிருந்தாவனத்தில் கண்ணனின் குழலோசையை கேட்டு மயங்கி நின்று விட்டாராம். தாம் கொண்டு வந்த கிரீடத்தை கண்ணனுக்கே சமர்ப்பித்தார். கண்ணனும் அதை தன் குல தெய்வமான செல்வநாரணருக்கு அணிவித்த போது அது அவரது சிரசுக்கு பொருத்தமாக அமைந்தருளியதாம். கண்ணனும் பலராமரும் செல்வநாரணரை திருநாராயணபுரத்தில் பிரதிஷ்டை செய்தபோது அவருடன் வைரமுடியும் மேல்கோட்டையை
அடைந்தது. வைரமுடி பிரம்மோற்சவம் 10 நாளைய உற்சவமானாலும் 15-20 நாட்களுக்கு அமைந்தருளும். தெப்போற்சவம், கல்யாண உற்சவம் முதலியவற்றைக் கொண்ட இந்த தெய்வ திருவிழாவின் 4வது நாள் பூச நட்சத்திர நாளன்று செல்வப் பிள்ளைக்கு வைரமுடியை அணிவிப்பர். எண்ணற்ற வைரக் கற்கள் பதிக்கப்பட்ட அந்த அற்புத கிரீடத்தை அன்று மாலை மண்டய கஜானாவிலிருந்து சகலவித மரியாதைகளுடன் கொண்டு வருவர். மாலை 9 மணிக்கு தொடங்கும் இந்த மாபெரும் உற்சவ திருவிழா இரவு 2 மணி வரை அமைந்தருளுகின்றது. திருக்கோயிலை சுற்றிய 4 மாட வீதிகளில் செல்வ நாரணர் வைர முடியணிந்து வலம் வருவது ஓர் தெய்வீக திருக்காட்சியாகும். இதனைத் தொடர்ந்து பிரகலாத பரிபாலனம், கஜேந்திர மோக்ஷம், ரதோற்சவம், தெப்போற்சவம் ஆகியவை அமைந்தருளுகின்றது. உற்சவங்களில் மற்றொன்று கிருஷ்ணராஜமுடி உற்சவம். மைசூர் அரச பரம்பரையில் வந்த மன்னர்கள் திருநாரணனுக்கு எண்ணற்ற கைங்கரியங்கள் செய்துள்ளனர். அந்த பரம்பரையில் வந்த மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் வைரமுடியைப் போலவே தோற்றமளிக்கும் மற்றொரு கிரீடத்தையும் அநேக ஆபரணங்களையும் செல்வநாரணருக்கு சமர்ப்பித்தார். இந்த முடி கிருஷ்ணராஜ முடி என்று அழைக்கப்படுகின்றது. ஆடி மாதத்தில் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோற்சவம் 10 நாட்களுக்கு அமைந்தருளுகின்றது. அடுத்ததோர் உற்சவம் ராஜமுடி உற்சவம். ராஜ உடையார் செல்வப் பிள்ளைக்கு சமர்ப்பித்த முடி கார்த்திகை மாதத்தில் அணிவிக்கப்படுகின்றது. இந்த சமயத்தில் எம்பெருமானின் திருவடிகள் அஷ்ட தீர்த்தத்திற்கு எழுந்தருளுகின்றன. இதனை அஷ்ட தீர்த்த உற்சவம் என்று போற்றுகின்றனர். 10 நாட்களுக்கு நடைபெறும் இந்த உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். இந்த முடியை வைரமுடி உற்சவத்தின் போதும் அணிவிப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான உற்சவங்களைத் தவிர பவித்ரோற்சவம், பல்லவோற்சவம், கிருத்திகை உற்சவம், நவராத்திரி உற்சவம் என்று பல உற்சவங்கள் மேல்கோட்டை என்று போற்றப்படுகின்ற திருநாராயணபுரத்தில் திருவருள் பொழிந்தருளுகின்றது. தெற்கு பத்ரிகாச்சிரமம் என்று போற்றப்படுகின்றது திருநாராயணபுரம். திருநாராயணபுரத்தைப் பற்றி ஓர் அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீரங்கமங்களமணிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேக ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஞ்சல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம். திருவரங்கத்தில் மங்களமான மணியைப் போல விளங்கும் கருணையின் இருப்பிடமான எம்பெருமான் வெங்கடாத்ரி என்னும் திருமலையின் மேல் கருணை என்ற நீருண்ட கார் மேகம் போலவும் ஸ்ரீஹஸ்தி சைலம் என்னும் காஞ்சியில் அத்திகிரி மலையின் மேல் ஒளிவிடும் பவள மல்லிகை மலர் போலவும் திருக்காட்சி பொழிந்தருள்கின்றான். அத்தகைய
எம்பெருமானை திருநாராயணபுரத்தில் எழுந்தருள் சேவை சாதித்தருள்பவனை என் தலை தாழ்த்தி வணங்குகின்றேன். பகவான் திருநாராயண், தாயார் யதுகிரி நாயக், ஸ்ரீதேவி பூதேவி சமேத செல்வநாரணன், தாயார் செல்வநாயக். விமானமோ ஆனந்த விமானம், தீர்த்தமோ கல்யாணி தீர்த்தம், விருட்சமோ பதரி விக்ஷம். பிரத்யக்ஷம் பெற்ற ரிஷிகளோ நாரதர், வியாசர். இத்துணைக்கும் பேறு பெற்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்குமான திருக்காட்சி தெய்வ திருவருள் பொழிந்தருளும் திருநாராயணபுரம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேஹம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஸ்வாமி மா சுச. எல்லா அறங்களையும் விட்டொடுத்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்தருள்வேன் என்று திருமொழிந்தருளி இருக்கின்றார் பகவான் கண்ணன். அகலகல்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையார் என்னை ஆழ்வானே என்று பாடிய ஆழ்வாரின் பாசுரத்தில் அகலகல்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்றும் தாயார் பகவானை விட்டு பிரியாதவர், பகவானின் ஹிருதய கமலங்களிலே வாசம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தருள்பவர். இதய கமலத்திலே ஏனைய திருத்தலங்களிலே பகவானுடன் இணைந்தருள்பாலிக்கின்ற தாயார் மேல்கோட்டை என்று போற்றப்படுகின்ற திருநாராயணபுரத்திலே திருவடியில் எழுந்தருளி சேவை சாதித்தருள்கின்றார். பெருமைகள் பல பெற்ற இத்திருத்தலம் தெற்கு பத்ரிகாச்சிரமம், நாராயணாத்ரி, வேதாத்ரி, யாதவாத்ரி என்றும் யாதவகிரி என்றும் போற்றப்படுகின்றது. திரேதாயுகத்தில் நாராயணின் சாநித்தியம் பெற்றதால் நாராயணாத்ரி, கிருதயுகத்தில் தத்தாத்ரேயர் தமது சீடர்களான மேதாதிதி, பிரகலாதன் முதலியோருக்கு வேதங்களை உபதேசித்ததால் வேதாத்ரி. துவாபர யுகத்தில் யாதவர்கள் இங்கே வந்து நாராயணனை பூஜித்ததால் யாதவாத்ரி. கலியுகத்தில் எம்பெருமான் உடையவர் ஸ்ரீ ராமானுஜ முனிவர் ஜீர்ணோத்தாரணம் அமைத்ததால் யதிசைலம் என்றும் போற்றப்படுகின்றது. நாரதர், மைத்ரேயர், வியாசர், பிருகு மற்றும் சாண்டில்ய முனிவர்கள் இங்கு ஞானம் பெற்றதால் இத்திருத்தலத்தில் ஞான மண்டபம் என்றும் அமைந்தருளி இருக்கின்றது. இத்திருத்தலம் மகா விஷ்ணுவுக்கு ஸ்ரீவைகுந்தத்தை விட மிகவும் பிரியமானதால் இத்திருத்தலத்தை வைகுண்ட வர்தன க்ஷேத்திரம் என்றும் அழைக்கின்றனர். இத்திருத்தலத்தின் மகிமையை நாராயண மகரிஷி கலியுக ஆரம்பத்தில் சுருக்கமாக யாதவகிரி மகாத்மியம்
என்று வியாசாதிகளுக்கும் நாரத முனிவர் விரிவாக நாரத புராணத்தில் 12 அத்தியாயங்களிலும் அமைத்தருளியுள்ளார். மேல்கோட்டை ஸ்ரீ நாராயணபுரத்தில் மகோற்சவத் திருவிழாவில் பல்லக்கு உற்சவத்தில் பகவான் எழுந்தருளி அருள்பாலித் தருகின்றார். இந்த தெய்வ தரிசனம் ஓர் இகபர சுக நலமும் வளமும் அமைத்தருள்வதால் மேல்கோட்டை திருநாராயணபுரம் பக்தர்களின் பக்திக்கும் முக்திக்கும் மேன்மையை தந்து மேலே உயர்த்திவிடும் தனிப்புறம் திருநாராயணபுரம். விசிஷ்டாத்வைத சித்தாந்த பெருநிதி பெரும்புதூர் வள்ளல் என்றும் உடையவர் என்றும் போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் சந்நியாசிரமத்தை ஏற்று திருவரங்கத்தில் எழுந்தருளியிருந்தார். கிருமி கண்ட சோழன் என்ற மன்னனின் தொல்லையினால் அவர் தமிழ்நாட்டை துறந்து கர்நாடக தேசத்திற்கு வந்தடைந்தார். சத்தியமங்கலம் வழியாக தொண்டனூர் வந்தபோது அந்த இடத்தை அரசாண்ட மன்னன் பிட்டிதேவன் என்பவன் ஜைன மதத்தை ஆதரித்து வந்தான். அவனது மகளுக்கு பேய் பிடித்திருந்தது. அதனை நீக்கினார் எம்பெருமானார். அதனால் பிட்டிதேவன் ஸ்ரீ வைஷ்ணவனான். எம்பெருமானார் அவனுக்கு விஷ்ணுவர்த்தன் என்ற பெயரைச் சூட்டினார். அந்த மன்னன் மேல்கோட்டை கோயிலுக்கு பெரும் நிதியுதவி செய்தான். ஸ்ரீ ராமானுஜர் தொண்டனூரில் வசித்தபோது ஒரு நாள் அவரது நெற்றியில் அணியும் திருமண் காப்பு தீர்ந்து போயிற்று. அன்றிரவு அவரது கனவில் எம்பெருமான் தோற்றமாகி அவருக்கு திருநாராயணபுரத்திற்கு வழியைச் சொல்லி அங்கு தாம் ஓர் புற்றில் இருப்பதாகவும் அவர் தன்னை வெளிக்கொணர வேண்டும் என்று கூறினார். அவ்வாறே ஸ்ரீ ராமானுஜரும் துளசி செடிகள் உள்ள வழியே சென்று திருநாராயணபுரத்தை அடைந்து அங்குள்ள கல்யாணி தீர்த்தத்தில் நீராடி திருமண் காப்பு தரித்து ஊர் மக்கள் உதவியுடன் அநேக குடங்கள் பால் மற்றும் தீர்த்தத்தை கொண்டு புற்றை கரைத்தார். உள்ளிருந்து வெளிப்பட்டார் திருநாராயணர் திவ்யமங்கள விக்கிரகம். அதனை ஸ்ரீ ராமானுஜர் மீண்டும் பிரதிஷ்டை செய்து சுகநாசிகளை கட்டுவித்தார். காடாக இருந்த ஊர் நாடானது.